நீங்கள் குளிர்ச்சியான உணவுகளை அதிகமாக சாப்பிட்டால் கவனமாக இருக்க வேண்டும். இது உங்களுக்கு சில வகையான உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஐஸ்கிரீம் குளிர்ச்சியாக இல்லாத போது சுவையாக இருக்காது. சூப் குளிர்ச்சியாக இருந்தால் அந்த சுவையை நாம் விரும்புவது இல்லை. அதேபோல ஒவ்வொரு உணவுக்கும் அதற்கேற்ற தனிச்சுவை உண்டு. சில உணவுகள் சூடாக இருந்தால் மட்டும் நன்றாகவும் சுவையாகவும் இருக்கும். சமீபத்திய நிபுணர்களின் ஆராய்ச்சியின்படி சூடான மற்றும் குளிர்ந்த உணவுகள் மனித ஆரோக்கியத்தில் வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இந்த விளைவுகள் சில நேரங்களில் உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என கூறுகிறார்கள். அவற்றில் முக்கியமான 4 தகவல்களினை இந்த காணொளியில் பார்க்கலாம். சூடான உணவை விட குளிர்ச்சியான உணவானது உடலை பருமனாக மாற்றும். சூடான உணவை விட குளிர்ந்த உணவில் அதிக கலோரிகள் உள்ளன. குளிர்ந்த உணவுகளில் அதிக கலோரிகள் மற்றும் கொழுப்புகள் இருப்பதால் இது உடல் பருமனை ஏற்படுத்தும். பொதுவாக உடல் பருமனாக இருப்பவர்கள் குளிர்ச்சியான உணவுகளை அதிகம் விரும்பி உண்பதால் அவர்களின் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. குளிர்ந்த உணவுகள் ஜீரணிக்க கடினமாக இருக்கும். பொதுவாக குளிர்ச்சியான உணவுகளை விரும்பி சாப்பிடுபவர்களுக்கு அடிக்கடி செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். நிபுணர்களின் கூற்றுப்படி 1 கப் சூடான சூப் ஜீரணிக்க 15 நிமிடங்கள் ஆகும். ஆனால் ஐஸ்கிரீம் போன்ற குளிர்ச்சியான உணவுகள் ஜீரணிக்க 30 நிமிடங்கள் வரை ஆகும். இதற்கான காரணத்தை விளக்கும் வல்லுநர்கள், மனித உடல் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதன் செயல்பாடுகளை சிறப்பாகச் செய்கிறது. அதே சமயம் குறைந்த வெப்பநிலையில் அதன் செயல்படும் திறன் பாதிக்கப்பட்டு செரிமான செயல்முறை குறைகிறது என்று கூறுகின்றனர். குளிர்ந்த உணவில் கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது. உணவை சூடாக்கி சமைக்கும் போது அதில் உள்ள ஆபத்தான கிருமிகளை அழித்து ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் உணவு குளிர்ச்சியாக இருந்தால் அதில் கிருமிகள் இருப்பதற்கான அபாயத்தை அதிகரிக்கிறது. இது ஆபத்தை ஏற்படுத்துகிறது. அத்தகையவர்கள் எளிதில் அஜீரணம் மற்றும் குமட்டல் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் பசி எடுக்கும் போது குளிர்ச்சியான உணவை தவிர்த்து சூடான உணவை உண்ண வேண்டும். குளிர்ந்த உணவின் ஊட்டச்சத்து மற்றும் சுவை குறைவாக இருக்கும். மிதமான மற்றும் சூடான உணவுகள் சுவையின் அடிப்படையில் சிறந்தது. ஏனெனில் அவை அவற்றின் சுவையை சேர்க்கும் அனைத்து பொருட்களுடனும் நன்றாக கலக்கின்றன. இந்த காரணத்திற்காக அத்தகைய உணவை சாப்பிடுவது ஊட்டச்சத்து அடிப்படையில் சிறந்தது.